நண்பர்களுக்கு வணக்கம். ஏறக்குறைய லஞ்ச் வந்துருச்சு. இந்த நேரத்தில் உட்காந்து ஒரு 3/4 மணி நேரம் பேசுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம் தான். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால வந்து பேசாமையும் போயிட முடியாது இல்லையா? அதனால நம்ம ஒரு உரையாடல் மாதிரி சில விஷயங்களை இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த சக்தி ஜோதி தோழருடைய பேச்சுக்கெல்லாம் அப்புறம் வந்து நான் பேசினேன் அப்படின்னு சொன்னா அவரு அது என்ன சொல்றது, ஒரு பெரிய லைட்டிங் பக்கத்துல சின்னதா அவங்க வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாம் இருக்கும். நம்ம வந்து நான் பேசுறேன் நீங்க கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் ஒரு சின்னதா ஒரு டிஸ்கஷனா வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா இந்த அரங்கு வந்து ரொம்ப தனித்துவமான ஒரு அரங்கு. எப்படின்னா பொதுவா கல்லூரியில பேச சொல்லி கூப்பிடுவாங்க. நம்மளும் வந்து 1 மணி நேரம் வந்து பேசுவோம். அதுல 10 பேர் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம பேசுறத கேட்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத விட வந்து நிறைய கொண்டு உட்கார வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ வந்து பேசாமே இருக்க முடியாது. அப்படியே அவங்க இருப்பாங்க. அப்போ நம்ம இந்த கல்யாண வீட்டுல வந்து அந்த நாதஸ்வரம் வாசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதை முடிச்சு போயிடுவோம். இது வந்து வருங்கால எழுத்தாளர்களுக்கான ஒரு அறிமுகம் கொடுக்கிறது, அந்த மாதிரியான ஒரு அரங்கா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல, நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் ப்ரொஃபஸர்கிட்ட, இந்த மாதிரியான வாய்ப்புலாம் கிடைச்சிருந்தா நாங்கள் வாழ்க்கையில் ஒரு 4-5 வருஷம் வந்து வேஸ்ட் பண்ணிக்க மாட்டோம். சுற்றி அலைஞ்சு திருப்பி நாங்கள் இடத்துக்கு வந்துருக்க வேண்டியது இல்லை, முதலே கூட வந்துருக்கலாம். என்னன்னா அந்த எழுத்து, நம்மளுடைய எழுத்தை வந்து ஒரு அச்சில் பார்க்கறது, அதில் வர பிரமிப்பு, இது மேலே இருக்கிற பயம் வந்து முதல்ல போயிடும். அதுக்குதான் வந்து இந்த மாதிரியான கூட்டங்கள். இப்போ நான் இருக்கேன், நான் வந்து இப்போ ஐயா வந்து சொன்னார் புக் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட புக்கை காட்டும் போது இவர் யாராவது ஒரு மாற்றது குறிச்ச மாதிரி புதுசா வித்தியாசமா யாராவது ஒருத்தர் அப்படிங்கிற அந்த நினைப்பை வந்து நம்ம மண்டே வந்து எடுத்து போடணும். இன்னைக்கு நான் எழுதிட்டு நாளைக்கு நீங்க எழுதுவீங்க அப்படிங்கிற மாதிரி அது மேல இருக்கிற அந்த வியப்பு, பிரமிப்பு, இது எல்லாத்தையும் வந்து கல்வி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து எழுதுறதுக்கு மிக முக்கியமான அடிப்படையான ஒரு விஷயம். அதை வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் தான் வந்து கொடுக்க முடியும். பேசுறதுக்கான வாய்ப்பு, ஒரு இன்டராக்ஷனுக்கான வாய்ப்பு, அதை வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் தான் வந்து கொடுக்க முடியும். ஒரு நல்ல ஒரு நான் முதல்ல ஒரு கேள்வி வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். இலக்கியத்துக்கு இப்ப இலக்கியம் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் எடுத்துங்க, கதை, கவிதை, கட்டுரை, ஜோக்ல இருந்து எல்லாமே எடுத்துங்க. இலக்கியம் வந்து இப்படிதான் இருக்கணும்னு ஏதாவது ஒரு ரூல் இருக்கா? சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க, சும்மா தானே பேசுங்க. என்னங்க? இல்ல வரையறை இல்லைங்கிறீங்களா? இருக்குன்னு யாராவது சொல்றீங்களா? இல்லையா? என்ன வேணாலும் எழுதிடலாமா? எப்படி வேணாலும் எழுதிடலாமா? சும்மா இருந்துச்சு பேசுங்க கொஞ்ச நேரம். ஆமா, சொல்லுமா. இல்லைங்க, இது ஒரு பதிலா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. அதே பதில் தான் இது. இருக்கா இல்லையா? இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்குன்னா என்ன? சரி, இருக்குன்னு நினைக்கிறீங்க, அவரை இல்லைங்கிறாரு, அவ்வளவுதான். இருக்கா? ஏன் இருக்கு? சிறுகதை சின்னதா இருக்கணும், கவிதைனா பெருசா இருக்கணும். இல்லங்க, உரைநடை கவிதைக்கு வேறுபாடு இருக்குல்ல? ஆமா, அதோட ஸ்ட்ரக்சர் அது வடிவம், வடிவத்தில் இருக்கிற வித்தியாசத்தை அதை ஒத்துக்கலாம். மத்த ஒரு சிறுகதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சிறுகதை வந்து 30 பக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? இருக்கு. சிறுகதை வந்து எவ்வளவு லைன் இருக்கலாம்? ஒரு பக்கம் இருக்காமா? சுஜாதா வந்து ஒரு கதையை வந்து அடிக்கடி சொல்லுவாரு, ஒரே லைன்ல வந்து ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இது தெரியுமா, உலகத்தோட கடைசி மனிதனின் அரைக்கதவு கட்டப்பட்டது அப்படின்னு. அந்த கதை சரியா? புரியுதா? உலகம் அழிஞ்சிருச்சு, ஒரே ஒருத்தன் மட்டும் உயிரோடு இருக்கான்.
அவனோட ரூம் கதவை தட்டுறாங்க. அப்பதான் அது என்னது, இது வந்து ஒரு கடை, ஒரு சிறுகடை, உலகத்துல ரொம்ப சின்ன சிறுகடை. அப்ப சைஸ் வந்து இம்மெட்டீரியல். நீங்க 50 ரூபாய்க்கு எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா, பேர் வேணா மாத்திக்கலாம். சிறுகதைங்கிறது குறுநாவல்னு வச்சுக்கோங்க, இல்ல நாவலாக்கலாம். ஆனா இப்படிதான் எழுதணும், இந்த விஷயங்களை எழுதணும், இந்த விஷயங்களை எழுதக்கூடாது, அந்தந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும், இந்த வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது, இந்த சாப்டர் எடுத்து இந்த சாப்டர் வரணும், இப்படி ஏதாவது விதிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? புத்தி தான் இல்லையா? சரி, நானே சொல்லிடுறேன். ஒரே ஒரு ரூல் இருக்கு, சரியா? ஒரே ஒரு ரூல் தான். என்ன ரூல் அப்படின்னு சொன்னா பிரேக் தி ரூல். அதான் வந்து இலக்கியத்துக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு ரூல். ஒரு விதி அப்படின்னு சொன்னா அது நம்மளோட மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொன்னா அதை வந்து உடைக்கிறது. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, என்னோட தொழில் வந்து நான் ஒரு வக்கீல், சரிங்களா? அதனால வந்து இதே வேலையை நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு சொல்றதுக்கான ரைட் வந்து எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இலக்கியத்தோட மிக அடிப்படையான விதி என்ன அப்படின்னு சொன்னா விதிகளை உடைப்பது. விதிகளுக்கு வந்து பயந்து இருந்திருந்தாரு அப்படின்னு சொன்னா திருக்குறள் நமக்கு வந்திருக்காரு இல்லையா? இந்த காலத்துல வந்து ஒரு பிரேக்கர் ரூல் தானே திருவள்ளுவர் வந்து பண்ணார். அது வந்து ஒரு அட்டகாசமான ஒரு கதை ஒண்ணு இருக்கு. ஏன்னா மைக்கேல் ஏஞ்சலோ தெரியுமா உங்களுக்கு? யாரு? ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட் தான், சிற்பி. உலகத்துல இதுவரைக்கும் இருந்தவங்கள கிரேட்டஸ்ட் சிற்பி அப்படின்னு ஒரு ஆளை சொல்லணும் அப்படின்னு சொன்னா மைக்கேல் ஏஞ்சலோ தான் வந்து சொல்லுவாங்க. எல்லாருக்கிட்டையும் செல் இருக்குல்ல, அடிச்சு டேவிட் மைக்கேல் ஏஞ்சலோ அப்படின்னு அடிச்சு பாருங்க, ஒரு சிலை வரும். அது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த கையில வந்து உள்ளுக்குள்ள ரத்தம் ஓட மாதிரி தோணும் நமக்கு. அந்த மாதிரியான ஒரு ஒரு சிலை, சரியா? அதுல அந்த மைக்கேல் ஏஞ்சலோ வந்து 13 வயசு இருக்கும்போது அவர் வந்து ஒரு பெரிய ஓவியம் படிக்கிறதுக்காக வந்து போறாரு. பிளாரன்ஸ் நகரத்துல ஓவியம் படிக்கிறதுக்காக போறாரு. ஆனா அந்த ஓவியர் வந்து எல்லாம் பேசிட்டு நாளைக்கு வரும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரணும், இதெல்லாம் போட்டு வரணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ வரும்போது எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும், அதை நீ வந்து கொண்டு வந்து டியூஷன் ஃபீஸ் மாதிரி கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னா மைக்கேல் ஏஞ்சலோ வந்து என்ன சொல்றோம்னா, அந்த வேலையெல்லாம் இல்லை, நான் வந்து உனக்கு வந்து பணம் தான் தர முடியாது, நீ தான் எனக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து பிளாரன்ஸோட ஃபைனஸ்ட் ஆர்டிஸ்ட், என்கிட்ட ஓவியம் படிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான பேர் காத்துட்டு இருக்காங்க. நீ வந்து ஒரு அந்த பிரபு ரோசன் கூட கிடையாது மைக்கேல் ஏஞ்சலோ, அவன் ஒரு மிடில் கிளாஸ். இந்த ஆளு நீ உனக்கு வந்து ஓவியம் சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து நான் உனக்கு பணம் தரணுமா? அவன் சொல்றேன், நீ வந்து பொய் சொல்ற, நீ ஓவியம் சொல்லி கொடுக்கறது இல்லை, உங்ககிட்ட ஓவியம் பழக வரல, நீ வேலை வாங்குற. நான் வந்து ஓவியத்தை நேசிக்கிறேன், நான் உங்ககிட்ட படிக்கணும் அப்படின்னு சொன்னா நீ வந்து எனக்கு இந்த பணம் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, நான் இந்த பணத்தை கூட நான் என் வீட்டில் கொடுக்கலன்னா எங்க அப்பா வந்து எனக்கு டீ கடையில் வேலை கேட்கலாம், நான் இங்க வர முடியாது. அப்போ உனக்கு வந்து என்னைய மாதிரியா ஓவியத்தை நேசிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு அப்ரெண்டிஸ் வேலைக்காரனும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த அவங்க பயங்கர ஸ்ட்ரைட்டா இருந்து அண்ணன் நேரா பார்த்து, அதெல்லாம் வந்து இந்த அக்னியானது எக்ஸசின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருக்கு. மைக்கேல் ஏஞ்சலோட கதையை வந்து ஒரு நாவலா வந்து இருந்துச்சோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. வந்து படிச்சு பாருங்க. அந்த அனுபவம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தான் வேணும். தமிழ் எங்கும் வரல, வாய்ப்பு வந்து நீங்களே யாரும் மொழிபெயர்க்கலாம். நீங்க இந்த மாதிரியான வகுப்புகள் அப்படியான விஷயங்கள் தான் மொழிபெயர்க்கணும். அவன் நின்று வந்து சொல்றான், அவனோட தோரணை, அவன் நிற்கிறது, அந்த கண்ட தெரிஞ்சு அந்த பயர் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஓவியர் வந்து சரி என்ன ஒரு 5 ரூபாய் கொடுத்து தான் பார்க்கலாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாரு. சரி நான் கொடுக்குற நாளிலிருந்து வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோட வந்து சொல்றாரு. அது வந்து ரொம்ப ஒரு டிராஸ்டிக்கான விஷயம். ஏன்னா ஒரு பையன் கொண்டு கொடுத்தா எல்லாரும் கேட்பாங்கல்ல, எல்லா ஓவியருக்கும் சிற்பிக்கும் பிரச்சனையா இருக்குல்ல, இருந்தாலும் கூட அந்த சின்ன பையனோட அந்த அவன் நின்னது, அவன் பேசுனது, அந்த பார்வை, அது வந்து அந்த அளவுக்கு வந்து அவரை பாதிச்சிருச்சு.
கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த பின்னாடி தான் வந்து அவங்க மைக்கேலாஞ்சலோட ஃப்ரெண்ட் வந்து மைக்கேலாஞ்சலோ கிட்ட சொல்லுவாங்க, நீ வந்து எல்லா விதிகளையும் உடைச்சிட்ட, ஆனா வந்து நீ தான் வந்து ஜெயிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து மைக்கேலாஞ்சலோ 85 வயசு வரைக்கும் வாழ்றாரு. அதை வந்து அவர் பார்க்கவே இல்லை. அவரோட வாழ்க்கையுடைய விதியா இருந்தது வந்து இதுதான், பிரேக் த்ரூ. சரியா, விதி இருக்கலாம்னு சொன்னீங்க இல்லையா, இதுதான் பிரேக் த்ரூ. ஏதாவது ஒரு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு எழுதாரோட வேலை வந்து அதை உடைக்கிறது, அதை உடைச்சிட்டு தான் அடுத்த வேலை வந்து ரைட்டா. விதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நம்ம வந்து பொருத்திக்கிறதும் சிக்கிக்கிறதும் நம்மளுடைய வேலையே கிடையாது. அப்புறம் ஆங்கிலம் படிக்க தெரிஞ்சவங்க எக்ஸ்பிரஸிவ் வந்து படிச்சு கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அதுல வந்து இன்னொரு இன்சிடென்ட் வரும், அவங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். வேற எதுலையும் அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்டை வந்து படிக்க முடியாது. மைக்கேலாஞ்சலோ வந்து நம்மளோட பேச்சு தொடங்கிட்டதுனால அவரை பத்தி நம்ம கொஞ்சம் பேச முடியும். நம்மளோட நிறைய சிற்பங்கள் வந்து செய்யறாரு, ஓவியம் பழகிட்டு. அதுல வந்து அவருக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு, இதுல வந்து பிரச்சனை இருக்கு நம்மளுடைய சிற்பங்கள்ல அப்படின்னு அவருக்கு தோணிட்டே இருக்கு. ஏன்னா பிளாரன்ஸ் நகரத்தை சேர்ந்தவர். பிளாரன்ஸ் வந்து எந்த நாட்டில் இருக்கு, இத்தாலி. அப்போ இத்தாலியில பழைய ரோமானிய சிற்பங்களும் இருக்கு. அதை வந்து அவர் பார்த்துட்டே இருக்காரு. அந்த சிற்பங்கள் ரோமானிய கிரேக்க சிற்பங்கள்ல இருக்கிற ஏதோ ஒண்ணு ஒரு பர்ஃபெக்ஷன் இந்த காலத்து பிளாரன்ஸ் சிற்பங்கள்ல தன்னுடைய சிற்பங்கள்ல இல்ல அப்படிங்கறத அவர் வந்து கண்டுபிடிக்கிறார். என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நைட் நேரங்கள்ல எல்லாம் அப்படியே நடந்து போயிட்டே இருப்போம். அந்த அவன் 21-22 வயசு என்னவா இருக்கும், என்ன நம்ம அவனுக்கு இருந்த எது வந்து நமக்கு வந்து இல்லை அப்படின்னு சிந்திச்சு ஒரு நாள் டக்குன்னு வந்து தோணுது, அந்த சிற்பிகளுக்கு வந்து அனாட்டமி தெரிஞ்சிருக்கு. மனித உடலோட உடல் கூறு, அந்த எலும்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு, நரம்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு, தோல் வந்து எப்படி அதனால பணிஞ்சிருக்குங்கிற அனாட்டமி வந்து அந்த கிரேக்க ரோமானிய சிற்பிகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு வந்து தெரியல அப்படிங்கறத வந்து மைக்கேலாஞ்சலோ கண்டுபிடிக்கணும். அந்த பழைய ரோமானிய சிற்பங்கள் அப்படின்னு சொன்னா தெரியுமா, அந்த டயானாவுடைய சிற்பங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஒரு கை உடைஞ்ச ஒரு சிலை இருக்கும், பார்த்ததில்ல எல்லாமே இன்னைக்கு பார்த்து ஒரு இதெல்லாம் வந்து உலகத்தோட பெஸ்ட் சிற்பங்கள். ஒரு சிலை இருக்கும், அதுல வந்து அதுக்கு வந்து கை உடைஞ்சிருக்கும், அதோட வயசு வந்து 2000. அது வந்து டயானாவுடைய சிலை. இதே மாதிரி வீனஸ் சிலை இருக்கு, அற்புதமான சிலைகள் இருக்கு. சிற்பக்கலைக்கு வந்து பேர் போனது வந்து ரோமானிய நாடு, கிரீஸும் வந்து அதே மாதிரி. அந்த சிற்பிகளுடைய அந்த கை, கால், முகம், இந்த உடல் அமைப்பை வந்து அவங்க வடிவமைக்கிறதுல அவங்க வந்து ஒரு மருத்துவருடைய பர்ஃபெக்ஷனை வந்து அவங்க கடைபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மைக்கேலாஞ்சலோ வந்து கண்டுபிடிக்கிறாங்க. மைக்கேலாஞ்சலோடைய காலம் வந்து 1500. அது காலம் என்னன்னா கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணப்பட்டு வந்த அந்த காலம். மனிதர்கள் எல்லாரும் திருப்பி உயிரோட வருவாங்க, இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்டா இந்த ஒரு இதுக்கு பின்னாடி வருவாங்க. அப்படிங்கும்போது அந்த மனித உடல்களை வந்து சேதப்படுத்துறது, அறுக்கிறது இதெல்லாம் வந்து தடை செய்யப்படுது. டாக்டர்ஸுக்காக வருஷத்துல 2 உடல்களை மட்டும் அறுத்து ஆராயறது மட்டுமே அனுமதிக்கிறோம். இப்போ வந்து மைக்கேலாஞ்சலோ வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு மாற்று வழிக்குள்ள பூண்டு, இவர் வந்து ஒரு பயஸ் கிறிஸ்டியன் தான், ரொம்ப ஆழ்ந்த மதம் தெரிஞ்ச ஒருத்தர் தான். ஆனா வந்து கலை மேல கொண்ட ஒரு 10 நாள மாற்று வழிக்குள்ள பூண்டு உடல்களை வந்து அறுத்து ஆராயப்படுறாரு. ஒரு நாள் உள்ள போனா கை, ஒரு நாள் காலை, ஒரு நாள் வயசான ஆளு, ஒரு நாள் இளைஞன், ஒரு நாள் குழந்தை, ஒரு நாள் இந்த மாதிரி நடுத்தர வயது, இந்த மாதிரி பல்வேறு வகையான உடல்களை வந்து 2 மாதம் வந்து அவரு ஆராயிறாரு. அதை பண்ணிட்டு வந்துதான் வந்து அவரு அந்த டேவிட் அப்படிங்கிற அந்த சிலையை வந்து செய்யறாரு. அதை பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். அது என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே இதை வந்து ஒருத்தர் செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு சிற்பி வந்து அந்த கட்டத்துல அவங்க ஒரு டாக்டராகவும் இருந்திருக்கணும், ஒரு என்ஜினியராகவும் இருந்திருக்கணும். அந்த சிலை வந்து ஒரு சின்ன ஒரு நெட்டு குத்தா நிற்கிற ஒரு பில்லர் மாதிரியான ஒரு கல்லில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து ப்ரொபோர்ஷனட் அந்த கிராவிட்டி, ஒரு காலில் வந்து எப்படி அதை வந்து நிற்கும் அப்படிங்கிறது, இது எல்லாமாவும் இருக்கணும். அவங்களோட ஒரு கலைஞனாகவும் இருக்கணும். இதுதான் வந்து எதுக்கு திரும்பி எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா,
பிரேக் த ரூல் அப்படிங்கிறது வந்து எனக்கு நீ சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதுவரைக்கும் இருந்த சமூகத்துடைய விதிமுறைகளையும் கூட ஒரு பர்ஃபெக்ஷனுக்காக ஒரு தேவைக்காக வந்து உடைக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த பிரேக் த ரூல் அப்படிங்கிறத அறிவித்தார். உலகத்தோட மிகச்சிறந்த இலக்கியங்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே இருக்கிற அந்த விதிகளை உடைச்சிட்டு தான் வந்து சரி. டால்ஸ்டாய் வந்து இருந்த காலத்துல ரஷ்ய மொழியில படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு இழிவான ஒன்று. இப்ப நம்ம ஊர்ல நம்ம இங்கிலீஷ் படிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி அங்கெல்லாம் வந்து பிரெஞ்சு படிப்பாங்க. ஐரோப்பா வந்து பிரெஞ்சு படிக்கிறது தான் வந்து நாகரிகம், பிரெஞ்சுல பேசுறது தான் வந்து நாகரிகம். டால்ஸ்டாயோட கதைகள்லாம் பிரெஞ்சு வரும். டால்ஸ்டாய் அந்த அந்த கார்ஜனையுடைய கதைகள் எல்லாம் பிரெஞ்சு வரும். ரொம்ப ஸ்டைலா பிரெஞ்சு பேசுறது, புஷ்கின் இந்த இதெல்லாம் இருந்த காலத்துல அதை வந்து உடைக்கிறேன். நம்மளுடைய மொழியில வந்து நம்ம வந்து எழுதுறோம், நம்ம மக்களுடைய கதையை வந்து நம்மளுடைய மொழியில வந்து எழுதுறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எழுதுறாரு. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா பிரெஞ்சு வந்து இருந்தெல்லாம் வந்து தெரியல. இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து சிறந்த இலக்கியங்களை ஒருத்தர் படிக்கணும் அப்படின்னா ரஷ்ய இலக்கியங்களை வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து அதுக்கு பின்னாடி வந்து வருது. என்னன்னா இவர் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தவங்களை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு புத்தியிருப்பு கிடைச்சிருக்கணும், ஒரு அண்ணா கம்மினா கிடைச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து டால்ஸ்டாய் விஷயங்கள் இருக்கு இல்லையா. என்ன நமக்கு வந்து என்ன தோணுதோ, நம்ம என்ன பார்க்கணும், என்ன கேட்கணும், நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம், என்ன உரையாடணும் இருக்கணும், அதை வந்து எழுதுறதுக்கு ஆன தைரியத்தை நம்ம வந்து வர வச்சோம். அதுதான் வந்து முக்கியமான. யாருக்காகவும் வந்து தயங்காம இதை நம்ம பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இது விதி மீறலா, இது மரபு மீறலா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம வந்து சொல்ற விஷயம் முழுசா நேரடியா வந்து பேசணும். இதான் வந்து எழுத்துடைய மிக அடிப்படையான ஒரு விஷயம். இதை வந்து செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து செய்யல அப்படின்னு சொன்னா அது வந்து பாதியில குறைஞ்சு போயிடும். அதை தாண்டி வந்து வராது. குதிரை பித்தன் வந்து ஒரு மரபு நிலை. குதிரை பித்தன் வாழ்ந்த காலத்துல அவங்க கதைகளையும் நீங்க வந்து அந்த பொன்னாகரம் மாதிரி கதையெல்லாம் வந்து தப்பா பண்ணி பார்க்க முடியுமா? அதெல்லாம் அதை படிச்சுப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பிரேக். நம்ம பேசணும்னு நினைக்கிறத வந்து பேசுறது அப்படிங்கிறது மிக அடிப்படையான ஒரு விஷயம். யாருக்கும் பயப்படாம எந்த காம்பெக்ஸ்ல இடம் கொடுத்தாலும் பேசுறது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான முதல்ல நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு. அடுத்தது என்ன அப்படின்னா மைக்கேல் புறத்த ஆராய்ச்சி பண்ண மாதிரி தான். உங்களுக்கு வந்து கலைக்காக அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு தியரி இருக்கு. எழுத்து கலை அப்படிங்கிறது வந்து நமக்காக எழுதுறோமா, படிக்கிறவங்களுக்காக எழுதுறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட். எழுத்து, கவிதை, இலக்கியம் தோன்றின காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது வந்து இருந்துட்டு இப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க, அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க. இதுல எதை வேணாலும் நம்ம வந்து எழுத முடியும் இல்லையா. வந்து எழுத்து அப்படிங்கிறது ஒரு தவம். நான் வந்து ஒரு உள்ளுக்குள்ள மனசு உள்ளுக்குள்ள இறங்கி வந்து நான் போறேன், உள்ள இருந்து அப்படியே தைரிக மலர்ல கொண்டு வந்து முன்னாடி வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் நினைக்கிறார். நினைக்கிறதுக்கு உரிமை இருக்குல்ல இருக்குதானே? நினைக்க கூட நம்ம சொல்ல முடியுமா? நான் எழுதுறது வந்து எனக்காக தான் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. யாரை வந்து எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது, என்னோட ஒரு விதமான வெளிப்பாடு அப்படின்னு. இதுதான் நான் எதை பத்தி யாரை பத்தி கவலை இல்லை, நான் வந்து எனக்காக எழுதுறேன். என்னோட தனிமை, என்னோட துயரம், என்னுடைய சந்தோஷம், என்னோட உறவுகள், நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன், இது எல்லாத்தையும் வந்து கொட்டுறதுதான் வந்து எழுத்துன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று எழுத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்ற காலத்தை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒண்ணு. இப்போ நம்ம நண்பர் வந்து சொன்னாரு, எரிமணி கதை பத்தி எல்லாம் சொன்னாரு. ஆக்சுவலா நான் மொழிபெயர்ப்பு அதை எழுதுறது நான் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்க மனசுல வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். PhD ஆணையர்னு ஒருத்தர் எழுத்தாளர் கிடையாது. அவர் வந்து
வால்பாறையில ஒரு டாக்டர் இருந்தார். வால்பாறையில வந்து ஒவ்வொரு மழைக்காலம் வரும்போதும் அங்க இருக்கிற பாப்புலேஷன்ல 3 பகுதி சாகும் நிமோனியா. வெயில் காலம் வரும்போது இன்னும் ஏராளமானவங்க சாவாங்க மலேரியா. அதுக்கப்புறம் கீழே இருந்து திரும்பி 6 மாதம் மேய்க்கிற மாதிரி ஓட்டிட்டு வருவாங்க மழைக்காலம். இதுதான் அங்க இருந்த நேரம். இது பின்னாடி மாறுது. சுதந்திரத்துக்கு பின்னாடி, போராட்டங்களுக்கு பின்னாடி, அங்க வேறு அமைப்புகள் சங்கங்கள் எல்லாம் செயல்பட பின்னாடி அந்த நிலம் மாறுது. டிஎஸ்எஃப் வேலை அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான எம்ப்ளாய்மெண்ட், ஒரு நல்ல ஊதியம், வீடு அப்படிங்கிற ஒன்னா மாறுது. இதெல்லாம் இருக்கு. இது அவங்க வாழ்ந்த காலத்துல மக்கள் எப்படி எறும்பு மாதிரி செத்தாங்க, இதை பத்தி எந்த கவலையும் இல்லாம பிரிட்டிஷ் அரசாங்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எழுத வேண்டியது தன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அவர் அந்த ரெட்டிங்கிற அந்த நாவலை எழுதுறாரு. இதே மாதிரிதான் ஏதாவது ரொம்ப சமீபத்தில் உதாரணம் சொல்லி பிரச்சனை மாட்டிக்காம ரொம்ப வேலை சிலர் தேடி படிப்பீங்க அப்படிங்கிறதுனால சொல்றாங்க. தாகூர் தெரியுமையா? ரவீந்திரநாத் தாகூர். தாகூருடைய ஒரு ஃபைனஸ்ட் புக் ஒரு புக் இருக்கு, தர்பா ஏரியா வீடும் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்டகாசமான எது அதுல அது இந்த புத்தகம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா அது காந்தி மேல விமர்சனம் ஆகிடுது. அந்த புத்தகம் எப்படின்னா, நீ ராட்டையில நூல் எல்லாரும் ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஒரு மீனவன் அவனுக்கு நூக்கருக்கு நேரம் கிடைக்குமா? ஒரு விவசாயி ராட்டையில நேரம் கிடைக்குமா? அப்படி ராட்டையில வர்ற அந்த கலப்பு பொருளான அந்த உடை அவன் செஞ்சுட்டு இருக்கிற அந்த மீனவருடைய வேலைக்கோ இல்லாட்டி வயல் வேலைக்கோ ஏற்றதா இருக்குமா? குளிர தாங்குமா? வெயில தாங்குமா? நீடிச்சு உழைக்குமா? இதெல்லாம் இல்லாம மக்கள் கிட்ட இதை நீ பேசுறது மிகவும் தவறான ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்பாகிரிங்கிற நாவல தாகூர் சொல்லுவார். கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. மகாத்மா காந்தி மகாத்மாங்கிற பேரை கொடுத்ததும் தாகூர் தான். 2 பேருக்கு இடையில மிக ஆழமான ஒரு உறவு இருந்தது. ஆனா பொருளாதார கொள்கைகள்ல 2 பேருக்கு இடையிலையும் மாற்றங்களும் உண்டு. தாகூருடைய கொள்கை வேற. சாந்தி நிகேதன் மாதிரியே அவர் ஸ்ரீநிகேதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருந்தாரு. அதுல எப்படி குடிசை தொழில்களை டெவலப் பண்றது, மாடர்னைஸ் பண்றது, நவீன தொழில், இதுலாம் ஒரு அக்கறை இருந்தாரு. தன்னோட மகன் அமெரிக்கா நடத்தினாரு. இந்த கோழிகள் வளர்க்கறது, இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுட்டு வராங்க. அந்த கால பங்காளத்துக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தி, முக்கியமா விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தாகூருக்கு பயங்கரமா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி குளத்துதான் பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அந்த மாதிரி கட்டுரைகள்லாம் குளத்து நிறைய இப்ப நம்ம எங்க பகுதியிலாம் பேசுறேன், யானை வயல்களை மிதிச்சிருது, அழிச்சிருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி குளத்து பெங்கால்ல ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. தாகூர் இப்ப எல்லாம் எழுதிருப்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஆனா தாகூர் தான் இந்த மாதிரியான விஷயங்களே எழுதுறாரு. சமகால அரசியல்ல, பொருளாதாரத்துல எல்லாத்துலயும் அக்கறை எடுக்கிறாரு. தனக்கு வெளியே ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு சொன்னா அதை எனக்கும் அந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லை, நான் வேற உலகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு தாகூர் பேசவே முழுக்க வெளியே இருக்கிற உலகத்தோட, வெளியே வாழ்ற மனிதர்களோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார். அவரோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி விதவையான பெண்களை பத்தி அந்த போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கதை, இந்த மாதிரியான விஷயங்கள் வேற எங்கிருந்தோ வட்டி தொழில் பண்றதுக்காக பெங்காலுக்கு வர்ற ஒரு பதான் அவனை பத்தின கதை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கதைகள் சாதாரணமா அன்றாட வாழ்க்கையில பாக்குறவங்களை பத்தி அவர் எழுதுறாரு. முக்கியமான அரசியல் பொருளாதார விஷயங்களை பத்தி இந்த தர்பாகிரி மாதிரியான நாவல்களை அவர் எழுதுறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நாவல். அது இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறார். நீ பிரிட்டிஷ்காரங்க பில்லு வச்சிருக்காங்கன்னா அதுக்கு உண்மையான போட்டி என்ன அப்படின்னு சொன்னா, பணத்தை வசூல் பண்ணி நீ ஒரு பில்லு வை, உன்னுடைய மூலதனத்துல பில்ல ஆரம்பிச்சு மக்களுக்கு அவங்கள விட சீப்பான துணியை கொடு, அவங்கள விட நல்லா உழைக்கக்கூடிய துணியை இருக்கு. அதை விட்டுட்டு நீ 1000 வருஷம் பின்னாடி போய் பழைய கலாச்சாரத்துக்கு போய் அப்ப என்ன உடுத்துட்டு இருந்தாங்களோ அதையும் அதே அவனே நெய்து உடுத்துக்கணும்னு சொல்றது சரியானது இல்லை, இது ஏற்றுக்கொள்ள முடியாது, நவீன உலகத்துக்காக கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்கு பின்னாடி அந்த விமர்சனம் நேரு மாதிரியான ஆத்மாவையும் பின்னாடி ஏற்றுக்கொள்ளப்படுது.
அது வரைக்கும் காந்தியுடைய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது சர்வோதயம் தெரியுங்க உங்களுக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நேரு வந்து டெமோக்ராட்டிக் சோசியலிசம் தான் இந்தியாவுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்க்கறாரு. அவர் காங்கிரஸ்காரர் காந்தியன்னா பிராக்டிகலா இல்லை அப்படின்னா காந்தியம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மூலையில இஞ்சி போப்பா அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன கடைகளா வந்து அது சொல்லுது. ஆனா இதை முதல்ல கண்டுபிடிச்சு சொல்றது வந்து பால்கோட் தேவையான என்னன்னா நம்ம வந்து உன்னை பத்தி எழுதணும் அப்படின்னு சொன்னா, உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அதை பத்தி உரையாடணும் அப்படின்னா அதை பத்தின முழுமையான ஒரு அறிவு வந்து நமக்கு தேவை. நாம வந்து நான் என்னைய பத்தி தான் எழுதுவேன், என் மனசுதான் வந்து எழுது அப்படின்னு சொல்றவரா இருக்கலாம், தப்பில்லை. ஆனா உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதிட்டே அப்படியே போட்டுறதில்ல. அது சரியலிஸ்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அரை கனவு நிலையை வந்து எழுதுது அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் புரியும் பாதி பேர் வந்து புரியாது. அது வந்து அந்த மாதிரியான எழுத்தாள நம்ம பத்தி எழுதணும் அப்படின்னு சொன்னா நம்ம யாரு, நம்ம என்ன பேசணும்னு விரும்புறோம், இதை பற்றிய புரிதலும் நமக்கு வந்து முழுமையா வந்து உலகத்தை பத்தி எழுதணும் அப்படின்னு சொன்னா உலகத்தை பற்றின புரிதலும் நமக்கு வந்து ஒரு ஆட்டோ டிரைவரை பத்தி எழுதணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அது தெரியும். ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து அப்படி போயிட்டு இருக்காருன்னா இந்த மூலையில வந்து உட்காந்து அவரை வேடிக்கை பார்த்துட்டு இவரை பத்தி எழுதுறதுக்கான உரிமை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எந்த உரிமையும் நமக்கு வந்து தெரியும். அவரு எப்படி சிந்திக்கிறாரு, ஏன் அப்படி சிந்திக்கிறாரு, அதற்கான காரணங்கள் வந்து என்ன, எரிஞ்சு விடுகிறாரு அப்படின்னா ஏன் எரிஞ்சு விடுகிறாரு, எரிஞ்சு விடுதல ஃப்ரெண்ட்லியா இருக்காருன்னா ஏன் ஃப்ரெண்ட்லியா இருக்காரு, அவர் சொந்த ஆட்டை ஓட்டிருக்காரு வாழை ஆட்டை ஓட்டிட்டு இருக்காரு, இதை பத்தின முழுமையான விவரங்கள் இல்லாம முழுமையான புரிதல் இல்லாம, அதாவது புறநிலை யதார்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா, ஆட்டோ டிரைவரோட ட்ரெஸ், அவரோட சாப்பாடு, அவர் வாழ்ற இடம், இதெல்லாம் வந்து புறநிலை யதார்த்தம். இதை பத்தின புரிதல் அப்படிங்கிறது புறநிலை யதார்த்தம் பற்றிய புரிதல். அவரோட சிந்தனை இருக்கு, புறநிலை வந்து அவரோட சிந்தனையை பாதிக்கும், சிந்தனை வந்து எப்படிப்பட்டதா இருக்கு, இது ரெண்டையும் வந்து கொஞ்சமாவது ஒரு எழுத்தாளர் வந்து புரிஞ்சுக்கிறது ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அந்த நடை எப்படி எழுதலாம், உணர்ச்சி பூர்வமான நடையா, ரொம்ப மென்மையான நடையா, நடுவுறான நடையா, நான் லீனியரா, இதெல்லாம் நீங்க முடிவு பண்ணீங்க. அதுல யாரையும் தலையிட விட வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து முக்கியமான தேடல் அப்படிங்கிறது வந்து கண்ணால பார்க்கறது மட்டுமே இல்லை, படிக்கிறது, பார்க்கறது. இன்னைக்கு வந்து டாக்குமெண்ட்ரி பார்க்கறதுங்கிறது முக்கியமான ஒன்றா இருக்கு. டாக்குமெண்ட்ரி உலகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து பறந்து விரிஞ்சதா இருக்கு. நீங்க ஒரு சுற்றுச்சூழல் நாவல் நீங்க எழுதணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, காவிரியை பத்தி, காவிரியில வந்து மணலாடுறத பத்தி, பழைய காவிரி, நீங்க இந்த காவிரி வந்து எப்படி திருச்சியில இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கிற பகுதியுடைய பொருளாதாரத்தை பாதிக்குதுன்னு ஒரு நாவல் நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா டாக்குமெண்ட்ரி பார்க்காம, ஆங்கில டாக்குமெண்ட்ரி பார்க்காம உங்களால எழுத முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய எழுத்து வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வந்து நுழைவு போகுது. நீங்க வந்து தமிழ்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, குறுகிய சின்ன சின்ன வட்டங்களுக்குள்ள வந்து நுழைக்கிறது அப்படிங்கிறதா வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. உழைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவா இருக்கு. என்னன்னா நீங்க வந்து ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டீரகத்தை தெரியுமா, சின்ன பசங்களுக்கு வந்து தெரியும், சிம்பு அப்பா தெரியும், தெரியும், சிம்பு தெரியுமா, தெரியாதா, தெரியுமா, யார் இருந்தார். நாங்கெல்லாம் வந்து காலம் பிடிக்கும்போது பயங்கர ஃபேமஸா. சரியா, அப்போ அவரே வந்து கதை எழுதுவார், அவரே போட்டோகிராஃபி பண்ணுவார், பாட்டும் அவரே எழுதுவார், மியூசிக்கும் அவரே வந்து போடுவார், அப்புறம் இன்னும் 2 விஷயங்களும் அவரே வந்து பண்ணுவார். படத்துல அவரே வந்து டான்ஸ் ஆடுவார். இந்த மாதிரி எல்லா வேலையும் அவரே செய்வார். ஏன் மாடலுக்கு பாக்குறீங்க, இருந்தாலும் பார்த்தோம் நாங்களாம் அனுபவத்தை எத்தனையோ கொடுமைகள் இதெல்லாம் ஒன்று நினைச்சுக்கீங்களா. அப்போ ஒரு எழுத்துல வந்து டீராஜர் மாதிரி இருக்க வேண்டியது. இப்போ ஒரு காவிரியும் சுற்றுச்சூழலும் அப்படிங்கிறது ஒரு புக் வேணும் நீங்க தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களே இருக்கு. நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், பேசுறதுக்காக. ஏன் வந்து ஒரு டாக்டர் மாதிரி ஒரு காம்பவுண்டோட புக் என்ன
டான்சிங்கோ. ஒரு டான்சிங்கோ தமிழ் ஏன் வர? இங்க இருக்கிற எழுத்தாளர்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுங்கிறது உண்மைதான். உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எழுத்தாளர்களோட பிரச்சனை மட்டும் இல்லை, தமிழ் சமூகத்தோட பிரச்சனை. டான் ப்ரவுன் வந்து தன்னுடைய டான்சிங்கோட வந்து முழுக்க முழுக்க ஹோலி பிளட் ஹோலி கிரெயின்ங்கிற ஒரு ஆய்வு நூலின் அடிப்படையில் தான் எழுதுறாரு. அந்த ஆய்வோட அந்த சரலே அப்படிங்கிறது வந்து டான்சிங்கோடயே ஒரு கேரக்டரா வருவார். அவர் கேஸ் தான் போட்டாருன்னு ஒரு சரலே வந்து ஹோலி பிளட் ஹோலி கிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரியான மரியாதை பார்த்தீங்கன்னா ஆய்வு புத்தகம் எழுதுறதுனாலதான் ஒரு டான்சிங்கோ இங்க வர முடிஞ்சது. தமிழ் என்ன இருக்கு? நீங்க எதனால தேடி பார்த்தீங்க அப்படின்னா ஆய்வு வந்து ஒரு இடத்துல போய் தமிழ் இலக்கியம் இந்த ஆய்வுகள் வந்து உச்சகட்ட ஒரு வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்கு. பல்வேறு தளங்கள்ல வந்து ஒரு டெவலப் ஆகிருக்கு, ஒரு ப்ரொஃபஷனலிசம் அதுல வந்து இருக்கு. ஆனா இதை தாண்டி சயின்ஸ், நம்மளோட புவியியல் அமைப்பு, நம்மளுடைய அரசியல் பொருளாதாரம், இதை பத்தியெல்லாம் வந்து தேடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே தெரியாது. தமிழ் சமூகத்தினால குளோபலைசேஷனுடைய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்காரு. முழுக்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்களை மட்டுமே ஆய்வு பண்ணி பெங்காலை பத்தி அமாந்தேசன் வந்து எழுதுறாரு, பஞ்சாபை பத்தி எழுதியிருக்காங்க, சாய்நாத் வந்து அந்த மகாராஷ்டிரா அந்த ஏரியாக்களை பத்தி விவசாயத்தினால குளோபலைசேஷனோட பாதிப்பை பத்தி எழுதியிருக்காரு. இங்கிலீஷ் இதை பத்தி சொல்ல வேணாம், யாரும் ஆயிரக்கணக்கில் புத்தகங்கள் தமிழ்ல ஒரே ஒரு புக் சொல்லுங்க இருக்காரு. இங்கிருந்து ஒரு எழுத்துல சொல்ற ஒண்ணுமே இல்லை. பிரச்சனை வந்து வேற இடத்துல இருக்கு. ஏன் வந்து இப்போ ஆய்வாளர்கள் வந்து நம்மளால உருவாக்க முடியல? நம்மளுடைய கல்வி நிலையங்கள்ல வந்து பிரச்சனையா, நம்மளுடைய அரசியல் அமைப்புகள்ல வந்து பிரச்சனையா, அல்லது வந்து பொறுப்பெடுத்து ஏற்கனவே இருக்கிற ஏன் நம்மளுடைய சர்சிபி ராமன் வந்து இங்க இருக்கவே போயிட்டாரு, அமெரிக்கா போயிட்டாரு. அந்த மாதிரிதான் நமக்கு வந்து நோபல் பிரைஸ் வாங்கின தமிழர்கள் ஒரு ஆள் கூட தமிழ்நாட்டில் கிடையாது. இருந்து இந்த அப்துல் கலாம் மட்டும் தான் இருந்தாரு. ஆனா அவரு பயங்கரமான ரீச்ல போயிட்டாரு. ஜனாதிபதி அது மேல பதவியே இல்லைங்கிற இடத்துல வந்து போயிட்டாரு. நம்மளோட ரீச்சுக்குள்ள அது வந்து இல்லை. ஒரு ஆள் நின்று இதை வந்து செய்யறது ஒரு ஆய்வு, ஒரு பொருளாதார அறிஞரோ, ஒரு அரசியல் அறிஞரோ, ஒரு மருத்துவ துறை நிபுணரோ, இந்த எல்லா துறையிலுமே நம்ம கிட்ட வந்து ஸ்கேசிட்டி. இது வந்து எழுதுறவங்க கட்டாயம் பாதிக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்களும் மைக்கேல் மாதிரி அதுக்குள்ள பூந்து அடுத்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஒரு நாளும் அதுக்கு வந்து நீங்க வந்து பின்வாங்கக்கூடாது. அதே மாதிரி இதுல வந்து ரெண்டு, ஒண்ணு வந்து நீங்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும், தேட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு, சரியா? இன்னொன்னு, நீங்க யாரையும் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. எதை பண்ணீங்கன்னாலும் நீங்க ஃபர்ஸ்டா இருப்பீங்க, சரியா? அவ்வளவுதான், பயப்பட வேண்டியதே இல்லை. அந்த மாதிரி வேற ஒண்ணு கிடையாது. என்ன பண்ணாலும் நீங்க தான் முதலா இருப்பீங்க, தைரியமா பண்ணலாம். காம்ப்ளெக்ஸுக்கான அவசியமே இல்லாத ஒரு சூழல் தான் வந்து தமிழ் சூழலா வந்து. அப்படின்னா மற்ற பகுதிகளில் இதை பத்தி ஏற்கனவே ஒருத்தர் எழுதிட்டாங்க, பேசிட்டாங்க அப்படிங்கிற அந்த பயம் வந்து உங்களுக்கு இல்லை. அப்படிங்கும் போது உங்களுடைய எல்லைகள் வந்து பிரிஞ்சு எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம், எதை பத்தி வேணாலும் எழுதலாம். ஏன்னா கொஞ்சம் உழைக்க தயாரா இருக்கும். தேவையானது எல்லாமே இங்கிலீஷ்ல வச்சுக்கணும். இதே தமிழ்நாட்டை பாருங்க, ஆய்வுகள் வந்து ஆங்கிலத்தில் இருக்கு. அதுதான் ரொம்ப வினோதமான ஒரு விஷயம். தமிழ்ல தான் இல்லை, இங்கிலீஷ்ல இருக்கு. உண்மையில ஆய்வாளர்கள் வந்து இங்கிலீஷ்ல இருக்கிறாங்க. அது ரிசர்ச் கேட்ட அந்த வெப்சைட்லாம் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. நிறைய தமிழ்நாட்டில் வந்து கோழி பண்ணைகளுடைய பாதிப்பு, அந்த பிசினஸ், இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் அதை ரிசர்ச் கேட்ல ஒரு 4 ஆண்டு இருக்கு. நம்ம யூனிவர்சிட்டியில தான் ஆய்வு வந்து பண்ணியிருக்காங்க. தெரியணும் நம்மளுடைய உளவியல், நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய இன்னர் செல்வ பத்தி தான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னா அதை பத்தி யாரும் நம்மளுடைய நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிறத தாண்டி வெளியே போனா நம்ம உங்களுக்கு முன்னாடி வந்து ஒட்டிக்கிறது, குறிச்சுக்கிறது. சும்மா சும்மா நான் பேர் சொல்றேன்னு நினைக்காதீங்க. இன்னும் ஒரே ஒரு பேர் தான் வந்து ரிச்சர்ட் பார்ட்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர். அவர் வந்து
எழுதுறதுலாம் பிடிக்குமேங்க. ரொம்ப அழகான ஒரு லவ் ஸ்டோரி வந்து அவர் எழுதியிருக்காரு. அந்த பிரிட்ஜ் எதாவது பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப இனிமையான ஒரு ப்ளசண்டான ஒரு கதை. படிக்கிற வந்தீங்கன்னா கீழே எழுத மாட்டீங்க. ஒரு சோல்மேட், மனசுக்கு முற்றிலும் ரொம்பவும் பிடித்தமான எல்லா விதத்துலையும் ஒத்து போகக்கூடிய ஒரு பொண்ணை வந்து அவர் தேடுறாரு. அதான் அந்த கதை. அது சரியா தப்பா அதுக்கும் நம்ம போறோம்னா அது ஒரு தேடல் வந்து எல்லா கட்டத்திலையும் விளையாட்டு இதுல இருக்கிற ஆண்களுக்கு இருக்கு, பெண்களுக்கும் இருக்கக்கூடும். இல்லாம இருக்காதுன்னு வச்சுக்கோங்க, இருக்கும். தேடி போறாரு. அந்த கட்டத்துல அவர் அனுபவிக்கிற பார்க்கிற எதிர்கொள்ள நேரிடுற விஷயங்கள் தான் வந்து கதை. அவர் வந்து அதே மாதிரி ஒரு சோல்மேட்டை வந்து அதை பார்க்கிறாரு. அவங்க 2 பேருக்கு இடையில வர பிரச்சனைங்க, யாரை டாமினேட் பண்றது, எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அவர் வந்து ஒரு இடத்துல சொல்லுவாரு. ஒரு கடல் பறவை பற்றி சொல்லுவாரு. இப்போ கடல் பறவை மேலே பார்க்குது, திடீர்னு கடலுக்குள்ள போய் ஒரு மீனை வந்து எடுத்துக்கணும். நீ வந்து இன்னும் கொஞ்சம் உயரமா பறந்த அப்படின்னு சொன்னா உனக்கு இவ்வளவு எஃபோர்ட் தேவையில்லை, மிதக்கலாம் காப்பல. இன்னும் கொஞ்சம் ஆழமா கடலுக்குள்ள வந்து டைவ் அடிச்ச அப்படின்னா இதை விட டேஸ்டான, இதை விட பெரிய ஃபிஷ் வந்து டைவ். ஆனா நீ போக மாட்டேங்கிற வந்து ஒரு 20 லட்சம் வருஷ அனுபவத்துக்கு வந்து நீ அடிமையா இருக்க. மனுஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா தெரிஞ்சது. இதை விட இன்னும் நம்ம வந்து அந்த மாதிரியான அனுபவங்கள் வந்து நம்ம உதவும். அனுபவங்கள் வந்து நம்ம வந்து ஒரு சங்கிலியாக இன்னும் கொஞ்சம் உயரமா வரும், இன்னும் கொஞ்சம் ஆழமா வந்து டைவ் பண்ணணும். இது பண்ணும்போதுதான் இது வரைக்கும் வந்த மிகச்சிறந்த இலக்கியங்கள் எல்லாமே அப்படிதான் புதுசா. ஆனா அது வந்து ரொம்ப எல்லாமே எழுதி முடிச்சிட்டாங்க, பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப பயங்கரமா இலக்கியம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்ச ஸ்பானிஷ், ரஷ்யன், இங்கிலீஷ் இதெல்லாம் பிரெஞ்சுல எல்லாம் கூட வந்து அப்படியெல்லாம் இல்லை. இன்னும் எழுதுறதுக்கு ஏராளமா இருக்கு. நமக்கு வந்து பஞ்சமே இல்லாம தான் வந்து இருக்கு. இன்னும் சொல்லப்பட்டதை விட சொல்லப்படாததுதான் வந்து இங்க அதிகமா இருக்கு. சொன்னதையும் திருப்பி சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் வந்து இன்னைக்கு இருக்கு. தேவை வந்து கொஞ்சம் தைரியம், கொஞ்சம் வந்து கொஞ்சம் உழைப்பு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வந்து நீங்க வந்து குறிச்சலா கீபோர்ட்ல வந்து கையை வைக்க முடியும். உங்களோட ஒரு முன்னுதாரணமான உங்களை மாதிரி வந்து வேற யாராலையும் வந்து இந்த இடத்துல முடிச்சுக்கலாமா? அப்போ நான் பேசுகிறேன் நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா யாருக்கும் கேள்வி இல்லையா? சார் சொல்லுங்க. கூச்சமா இருந்துச்சுன்னா அதுக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. மைக்கேலஞ்சலோ தன்னோட வாழ்நாட்டுல பாதிதான் சர்ச்சிலே அந்த மாதிரி இல்ல. சர்ச்சில் வந்து சர்ச்சுக்காக ஒரு நிறைய ஒர்க் பண்ணாரு. அதாவது சர்ச்சில் போய் பிரார்த்தனை பண்றது அந்த மாதிரி இல்ல. அந்த சிஸ்டம் செப்பல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, கால் வந்து ஆதாம தொடர ஒரு ஓவியம் இருக்கு தெரியுமா? பறந்து வந்து இப்படி வெள்ள தொடர மாதிரி ஒரு எல்லாம் கட்டாயம் நீங்க அதை பார்த்துருப்பீங்க. இதுதான் தெரியாது. இதனால அது பேரு பிரஸ்கோன் பேரு. அந்த சர்ச் சிஸ்டம் செப்பல் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான சர்ச் ரோம்ல. அந்த ஓவியங்களை வந்து அவர் தான் வரைகிறாரு. அப்புறம் அதே மாதிரி அந்த மேரியோட மடியில வந்து ஜீசஸ் இருக்கிற மாதிரி, சிலுவையில இருந்து இறக்கப்பட்ட ஜீசஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சில அந்த மாதிரி அந்த காலத்துல அந்த காலத்தோட கல்ச்சர் அவருடைய நிறைய சிற்பங்கள் கிறிஸ்டியானிட்டி அதை ஒட்டி இருக்கும். தவிர்க்க முடியாதுன்னு வச்சிருக்காங்க. போப்புக்காக அவர் வேலை செஞ்சிருக்காரு, நிறைய சர்ச்சுக்காக வேலை செஞ்சிருக்காரு, பிஷப்புகளுக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது அந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவரான மாதிரி எனக்கு இருக்காது. அப்படி எதுவும் எதிர்பார்ச்சுங்க இப்படி வேணா சர்ச்சில் பாருங்கன்னு வந்திருக்காரு. சொல்லப்போனா போப்புக்கு எதிராக அவர் சண்டை போட்டிருக்காரு. பிளாரன்ஸ் நகரத்தை வந்து போப்போட படைகள் வந்து தாக்கும்போது அந்த பிளாரன்ஸ் ரிபப்ளிக்காக போப்புக்கு எதிராக அவர் சண்டை போடுறாரு.
அரசியலுக்கு வெளியே நின்றவரும் கிடையாது. ஏன்னா ரொம்ப கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொன்னா பொதுவாக இருக்கிற கிறிஸ்டியானிட்டி வேற. அந்த காலத்துல விடிவு குடியில் இருந்த கிறிஸ்டியானிட்டியோடைய விதிகளை ஒரு குறிப்பிட்ட அளவு அவர் வந்து மீறினவரும் கூட. அவர் வந்து தன்னுடைய முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டது வந்து கிறிஸ்டியானிட்டியோட கலை இலக்கிய கோட்பாடுகள் இல்லை, பழைய ரோம கிரேக்க கலை இலக்கிய கோட்பாடுகள். நீங்க சொல்றது உண்மையா இருக்கிறது வாய்ப்பு இல்லை. நான் படிச்ச மாதிரி சொல்லுங்க. பெரிய பணிக்காரு இந்த நாவல் வந்து எழுதுனப்ப நீங்க எதிர்பார்த்த பாராட்டு மாதிரி மதேசன் படம் எடுப்பாரு இல்ல, நான் எழுதல, நான் மொழிதான் படிச்சதுல எதிர்பார்த்தேன். அது எல்லாரும் எழுதி மணிக்கார் நீங்க எனக்கு ஒரு மாதிரி குற்றம். அந்த டாக்டர் யாருக்குமே தெரியாம செத்து போயிட்டாரு. தமிழ் எழுதிருக்கலாம் பரவாயில்ல வந்து. எனக்கு ஒரு சின்ன சினிமா பைத்தியம் இருக்கும். நான் வந்து அதை ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் அதை பின்னாடி வந்து அந்த புத்தகம் ஃபர்ஸ்ட் பதிப்பு வெளியிடும்போது அதை படிச்சு நிறைய பேர் வந்து சினிமாவா இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி எடுப்பாரு இப்படி எடுப்பாருன்னு நான் அப்படியா? சரி, நீங்க ஒன்றும் தப்பு இல்லை. சரி, நம்ம இதோ நிறுத்திடலாம். எனக்கு அப்புறம் தெரிஞ்சில்லை. டாக்டரோட கேரக்டர்லாம் எனக்கு அவ்வளவு விரும்புறது இல்லை. படத்துல நீங்க பேச ஆரம்பிக்கும் போது ஒரு முஸ்லீம் சொல்லி ஆரம்பிச்சீங்க சார். அது வந்து தமிழ்ல இல்ல, மொழிபெயர்க்கவில்லை. அகனி அண்டர் எக்ஸ்டசி. அகனி அண்டர் எக்ஸ்டசி நோட் பண்ணிக்கங்க. கூகுள் அடிச்சீங்கன்னாலே வரும். சரியா? வாய்ப்பு தான் பண்ணிருங்க. ஒரு 600-700 போகும். சரி, ஒரு வருஷம். என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க? சூப்பர். தெரியுமா? இர்விங் ஸ்டோன். ரைட்டர் பேர் வந்து இர்விங் ஸ்டோன். அகனி அண்டர் எக்ஸ்டசி. வணக்கம் ஐயா. வேதி கவிதை ஆசிரியர். அப்படிங்களா? எனக்கு ஒரு சின்ன மன இறுக்கம் கூட இருக்கு. அறிவியல் சார்ந்த இலக்கியங்கள், மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் அப்படிங்கிறது தமிழ்ல குறைவா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. உண்மையானு தெரியல. ரெண்டாவது, இந்த மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா என்ன பண்ணணும் தெரியாமலே இருக்கிற ஒரு சூழலை தான் நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு குஞ்சு உழைப்பு அப்படிங்கிறீங்க. நிஜமாவே குஞ்சு உழைப்பு போல எனக்கு ஒரு தோணல். ஏகப்பட்ட உழைப்பு போல தோணுது. அதை பத்தி கொஞ்சம் நீங்க வந்து மொழிபெயர்ப்பு முன்னாடி என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? மொழிபெயர்க்கிறதுக்கு ஒரு சவாலான விஷயமா ஒரு தடை இருக்கிற மாதிரி என்ன? இல்லைங்க, இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த மொழிபெயர்க்க தொடங்கிட்டோம்னு வச்சுக்கீங்களா, அது வந்து நம்ம எடுத்துட்டு போயிடும். சரியா? இப்போ நம்ம டெய்லி நீங்க வந்து ஒரே மாதிரி டெய்லி ஒர்க்கு வரீங்க. ஒரு நாளைக்கு 5 ஹவர் வந்து கிளாஸ் எடுப்பீங்க, வீட்டுக்கு போறீங்க. இது வந்து எவ்வளவு கடுமையா உழைக்கிறாரு அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? உங்களோட ஒர்க்கு தானே. அது மாதிரிதான் மொழிபெயர்க்கும். சரி, அதனால வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு அது கஷ்டமானதெல்லாம் இல்லை. நமக்கு பிடிச்சமான ஒன்றை வந்து எடுத்துக்கணும், மொழிபெயர்க்க தொடங்கிடணும். என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் எழுத்து ஒரு 2-3 லேட்டஸ்ட் ரைட்டிங்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தொடங்கலாம் அப்படின்னு வந்து செய்யவே செய்யாது. ஒரு நாள் அதை பண்ணாது. எழுதணும்னு தோணுச்சு, இன்னைக்கு இப்ப எழுதுங்க. அங்கிருந்து தமிழ் தானே. அதான் இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து நமக்கு வந்து இன்னும் அதில் டெப்த் வேணும். அதான்
ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்ச ஆட்களுக்கு வந்து திருப்பி திருப்பி இது வந்துட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் இந்த மியூசிக் படிச்ச ஆட்கள் வந்து இது கொஞ்சம் படிங்க, இது கொஞ்சம் படிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குருகிட்ட படிங்க, இந்த இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் ஒரு வெங்காயம் தெரியாது. இதெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ நமக்கு என்ன தெரியுதோ அது போதும். மீதி வந்து போற போக்குல நம்ம என்ரிச் பண்ணிக்கணும், தேடிக்க முடியும், இறங்கி. சரியா? அதே மாதிரி மொழிபெயர்க்கும் போது ஒரு பேராகிராஃப் வந்து ஸ்ட்ரக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை விட்டுருங்க, அடுத்தது பண்ணிட்டே இருங்க. அதை வந்து ஆங்கிலத்தில் அப்படியே போட்டு இல்லை இந்த பேராகிராஃப் இருக்கு அதை பண்ணல தமிழ் எழுதிருக்கு போயிட்டே இருங்க. அப்போ நீங்க அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள உள்ள போக போக அதோட பழக்கமாக ஆக இது உங்களுக்கு ஈஸியாக பேக் 6 மாசம் கழிச்சு கூட அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஃபைனல் டிராஃப்ட்ல அதை ஒன்று பண்ணிக்கலாம். ஆனால் எழுத தொடங்கிடும் பயங்கர. மற்றபடி சுஜாதா இருந்த வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருந்தாரு இல்லையா? இல்லை அதுதான் ப்ராப்ளம் என்ன நினைக்கிறோம். சயின்ஸ் ஃபிக்ஷன் வரணும் அப்படின்னு சொன்னா சயின்டிஃபிக்கான நம்ம ஆட்கள் தமிழ் எழுதுறது இல்லையா? சயின்டிஸ்ட், தமிழ் சயின்டிஸ்ட் பிரச்சனை இங்கிலீஷ் தான் எழுதுறாங்க. யாராவது ஒருத்தர் தொடங்கி வச்சா அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு படிக்க ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா அப்புறம் தமிழ் அவங்க எழுதுறாங்க. நன்றி. வேற ஏதாவது இருக்கு, நிறைய பேர் இருக்கு. நல்லா இருக்கு. சொல்லுங்க. பொருளாதார அடியாரை வாசிக்கிறப்ப மனநிலை எப்படியா இருந்துச்சு? அதை படிக்கும்போதா சிக்கிட்டோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏதோ நம்மளும் மாட்டிக்கிட்டோம், இது நம்மளால முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. என்ன பிரச்சனை என்னன்னா கொஞ்சம் பர்சனலான விஷயம் தான். நான் ஒரு டாக்குமெண்ட் எடுத்து அது உறுதியெல்லாம் போய் எல்லா டாக்குமெண்ட்டும் என்ன இருக்கும் அது மாதிரி ஆயிடுச்சு. தமிழ் எடுக்கிறாங்க உருப்படி எல்லாம் போயிடுச்சு. நொய்யலா எங்க நொய்யலா வீணா போச்சு. அப்புறம் ஒரு மாதிரி ஒரு சங்கடமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல தான் விடியல் சிறுவர் நான் பார்த்தேன். விடியல் சிறுவர் ஒரு பதிமூலம் இருந்தாரு. அவர் வந்து பயங்கரமா குண்டுக்கு புக்கெல்லாம் காட்டி இதெல்லாம் இதுல ஏதாவது எழுந்து மொழிபெயர்த்து தர முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ ஏன் இப்படி சுத்திட்டு இருக்க, குரூப் ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் வந்து அதை புக்கெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. தொடர்ந்து 2000 பக்கம். அப்புறம் நம்ம இந்த புக்கெல்லாம் வந்து ஒரு கதை மாதிரி இருந்தது, நல்லா பண்ணிருக்கோம், சரி இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் அதுல ஒரு 2-3 சாப்டர் பண்ண பின்னாடி என் வைப்பு பார்த்து ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு, உங்களோட தமிழ் வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னா. இன்னும் நான் வந்து இந்த +2 படிச்சதுக்கும் அப்புறம் +2 அதுக்கப்புறம் தமிழோட எனக்கு வந்து கான்டாக்டே இல்லை. லாக்காலத்துல தமிழ் கிடையாது. அப்புறம் கோர்ட்ல வந்து தமிழ் கிடையாது, இங்கிலீஷும் கிடையாது. அது வேற ஏதாவது இருக்கும் அப்படிதான் இருக்கும். இது நம்ம படிச்சது முழுக்க போலீஸ்காரங்க எழுதுற FIR இப்படிதான் இருக்குமா? இலக்கியத்தோட எந்த உறவுமே இல்லை. அதனால நம்ம எழுத்து வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. சரி அப்புறம் வந்து நம்ம மற்றவங்களுக்காக எழுதுறோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு மொழிபெயர்க்கும் புரியலன்னா என்ன பண்றது அப்படின்றத நம்ம சிரிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போக போக அவரு நம்ம ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிட்டாரு. ஜான் பெர்கின்ஸ் அந்த ஸ்டார்டிங் இதை தாண்டினோன்னு ஈஸி. அதுல ஜான் பெர்கின்ஸ் வந்து எழுதின காலம் வந்து 90s நினைக்கிறார். அவர் வந்து ஒரு பகுதி பத்தி மட்டும் தான் சொல்றாரு. சரியா? இப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பத்தி அவர் பேசுறாருல, படிச்சுட்டீங்கல்ல, கேட்டிருக்கேன். அது அந்த புத்தகம் முழுக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பத்தி இருக்கும். அதுல அவர் என்ன பண்றாருன்னா, நான் இந்தியா மாதிரியான நாடுல கடனை முழுகடிக்கிறதுக்காக தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொண்டு வராங்க அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. இந்தோனேஷியா, சவுதி அரேபியா. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம மண்ணால பார்க்கறோம், நம்ம ஊர்ல சவுதி அரேபியாலே இந்தோனேஷியாவே நடந்தது இங்க நடக்குது. ஜவஹர் நகர் புனரமைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நடந்தது தெரியுமா? புது திருச்சி அதில் வரலையா? நகர் புனரமைப்பு இல்லையா? திருச்சி இருக்கா? திருச்சி சரி, ஸ்மார்ட் சிட்டியா திருச்சி? ஸ்மார்ட் சிட்டி. ஜவஹர் நகர் புனரமைப்பு திட்டம் அப்படிங்கிறதுல வந்து புது விதமான பஸ், ரோடு,
நகரத்துக்குள்ள இருக்கிற குடிசை பகுதிகளை தூக்கி வெளியே போடுறது அப்படியெல்லாம் இருந்தது. அப்புறம் நம்ம ஜி வந்து இப்போ வந்தோம்னா அந்த பேரை வந்து மாற்றிட்டாரு, அந்த நேரு இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி அதை வந்து மாற்றி இப்போ அதே வேலையை பண்ணிட்டு இருக்காரு. பஸ் ஸ்டாண்டு இது வந்து என்ன அப்படின்னா, நகரங்களை வந்து இப்ப இருக்கிற நகரங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ், உற்பத்தி இருக்கு இல்லையா, மில்லு இதெல்லாம் தான் நகரப்புற மையத்தில் இருக்கு. அதை மாற்றி நகரங்களை வந்து பிசினஸ் சென்டரா மாத்துறது. பெர்கின்ஸ் சொன்ன விஷயம் கரெக்ட், காரணம் வந்து தப்பு, என் புக்கு தான் காரணம் நம்ம அவருக்கு தெரியல. அந்த டைம்ல இன்னைக்கு வந்து நம்ம வந்து நான்கு வந்து இன்னைக்கு வந்து நண்பன் இளைஞனி அப்படிங்கிறவரு இன்ஃபோசிஸ்ல டேரக்டரா இருந்தவர், அவர் எழுதுறாரு, இந்த நகரங்களை வச்சு எங்களால் பிசினஸே பண்ண முடியல, ஒரு லாரி இதுக்குள்ள வர முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. சத்யபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி டிசைனர், இந்தியாவோட பெஸ்ட் சாரி டிசைனர், அவர் திடீர்னு பைத்தியம் பிடிச்சி எங்களோட ஜக்கி வாசுதேவோட சிஷியனா மாதிரி அங்கே சொல்லிட்டாரு. சரிங்களா, அவர் வந்து அவர் தான் ஒரு பெரிய டிசைனிங் ஹவுஸ். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒருத்தங்க இருக்காங்க மசாலா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்களா, ரிச்சர்ஸுக்கும் மீனா கொடுத்தாங்க அந்த ஆக்ட்ரஸுக்கும் பிறந்த ஒரு லேடி, அவங்க டிசைனர். இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குடிப்படை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்பிளே வந்து பெருசா என்னால் வைக்க முடிய மாட்டேங்குது, ரோடு வந்து 30 அடி அளவு தான் இருக்கு, ஒரு கார் தான் வந்து போக முடியுது அப்படின்னு சொல்லி நின்னா வந்து மணிக்கணக்காக நின்று பார்க்கணும், எங்களால அந்த மாதிரி வந்து பண்ணிடணும், உள்ளே வர வேண்டாம், டிஸ்பிளே வந்து கண் எடுக்க கூடாது, இப்படி பண்ணாதான் பிசினஸ் நாங்கள் பண்ண முடியும். ஆனா இந்தியா நகரங்கள் வந்து சண்டையா இருக்கு, மீன் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்களுக்காக தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டே பண்றாங்க. பெர்கின்ஸ்ல அது இருக்காது. சரியா, அதனால அன்னைக்கு வந்து அது பெர்கின்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட். இன்னைக்கு ஒரு செகண்ட் பார்ட் எழுத வேண்டிய ஒரு தேவை இருக்கு பெர்கின்ஸ்ல. அது மாதிரி பிரைவேடைசேஷன் ஒன்று இருக்கு. பெர்கின்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை பேசுறாருல்ல, அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து என்ன அப்படின்னா, பெர்கின்ஸ் சொல்லாதது இந்த வாட்டர், போக்குவரத்து, கரண்ட், எல்லாத்தையும் பிரைவேட் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்மார்ட் சிட்டியில வந்து அது ஒரு ஸ்மார்ட் சிட்டிக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நகரம் வந்து தன்னுடைய சேவை துறையில தனியார் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் சிட்டி இந்த ஆக்ட்ல வந்து விதிகள் வந்து இதெல்லாம் வந்து பொருளாதார அடியாவே இருக்காது. அதனால பொருளாதார அடியாரை வந்து யாருக்கு வெளியில புரிஞ்சுக்கிறதுக்கான பயிர்னு நினைச்சுக்க கூடாது. அது ஒரு ஸ்டார்டிங். நம்ம அதை இவ்வளவு நேரம் நம்ம பேசுறத தாண்டி போகணும். பொருளாதார அடியாரையும் அதுக்கு நன்றி.